10 லட்சம் பணத்துக்காக நம்ம மனோஜ் ரோகிணிக்கு டைவர்ஸே கொடுக்காம கனக காலத்துல தாலி கட்ட ஒத்துக்குனாரு. அந்த சீன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ரேகா வந்து அவங்க அம்மா நினைச்சு ஃபீல் பண்றாங்க. நான் சின்ன வயசுல எங்க அப்பா கூட தான் வளர்ந்துருக்கேன், என்னோட நல்ல விஷயத்துக்கு எதுக்குமே எங்க அம்மா கூட இருந்ததில்ல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணும்போது எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட காசு கேட்கறதுக்காக போறாரு 10 லட்சம். ஏன்னா 5 லட்சம் ரோகிணிக்கு கொடுத்து 5 லட்சம் பிசினஸ்ல போட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க கிட்டே காசு கேட்கறதுக்காக போறாரு. அந்த பொண்ணு வந்து மனோஜ் இது பண்றாங்க. அவங்க அம்மா உடனே நீ உள்ள போன அப்புறமா அவங்க கடை கூட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. டேரக்டா மனோஜ் வந்து இவர் தான் என்னோட அஸ்ட்ராலஜி, இவர் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பன் டைப்பா போட்டு உடச்சாரு. என்ன சொல்றாருன்னா இது போல அவங்க டைவர்ஸ் கொடுத்தாதான் இவங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரா உங்க பொண்ணோட பிரச்சனை வந்து சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே இல்ல சரி ஓகே கல்யாணத்துக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு இது போல ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா அவர் வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன்னா நான் 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டைவர்ஸ் இது பண்றாங்க. இவரோட மனோஜ்ல டைவர்ஸ் கொடுக்காம எப்படி கல்யாணம் பண்றது அப்படின்னு அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் சொல்றாரு அந்த அஸ்ட்ராலஜி ஒரு டிசைட் பண்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்லயே பத்தி கல்யாணத்தை வச்சு முடிச்சிடலாம், அதுக்கு அவரோட மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா மனோஜ் வந்து அதுக்கு ஒரு வழியை சம்மதி சொல்லிடுறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக விறுவிறுப்பா வராங்க. எப்படியுமே கல்யாணம் நடத்த விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு வரும்போது விஜயா கட்டுறாங்க. விஜயா வந்து என்னங்க நலங்களா வச்சுதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கல்யாணத்தை நடக்க விடாம சிந்தாமணி வரும்போது கரெக்டா கழுத்துல தாலி ஏறணும் அப்படின்றதுக்காக அந்த கல்யாணத்தை இழுத்து அடிக்கிறாங்க. ஊர்க்காரங்க வரணும் அப்படிலாம் சொன்னா முத்துக்கு டவுட் வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி முத்து மீனா கேட்கறாங்க. அவங்களோட வீட்டுக்காரங்க அவங்களோட மாமியார கேட்கறாங்க. இல்லங்க எல்லாரும் பெரியவங்களா வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், அதுக்காக தான் நலங்க எல்லாத்தையும் முறைப்படியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நலங்க இருக்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க. சோ மாப்பிள்ள வராரு. மாப்பிள்ள வந்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. அதோட மாப்பிள்ள என்ன பண்றாரு போய் மனவடியில உட்காராரு. மனவடியில உட்காந்து மாப்பிளைக்க பொண்ணுக்கோ பெரியவங்க அங்க இருக்கிறவங்க ஊர்க்காரங்க எல்லாருமே நலங்க வைக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா விஜயாக்கு ஒரு பக்கம் பதட்டம், சிந்தாமணி எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிந்தாமணியை கட்டுறாங்க, ஒரு பக்கம் விஜயா கட்டுறாங்க, ஒரு பக்கம் கல்யாணம் நடக்கிறத கட்டுறாங்க. இந்த சீன்ஸ் இப்படியே மாறி 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 போயிட்டு இருக்கு. சிந்தாமணி சொல்றாங்க அந்த கல்யாணத்தை எப்படியுமே நடத்த விடக்கூடாதுங்க அப்படின்றது அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆனா விஜயோட ஐடியா என்னன்னா சிந்தாமணி வரும்போது கழுத்துல தாலி ஏறணும் அப்படின்ற ஐடியா. சோ வந்துட்டு திரும்ப அந்த நலங்கு வைக்கிறது எல்லாமே இங்க அமோகமா நடக்குது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க எல்லாருமே கண்ணாடித்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதோட முடிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிந்தாமணி ரேகா அப்படியே நிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. கல்யாணம் நடக்குதா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு நாளைக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.